ஷெர்லாக் ஹோம்ஸ் துப்பறிகிறார். ஒரு மோதிரம், இரு கொலைகள் பை ஆர்தர் கொனான் டாய். பாகம் 2, அத்தியாயம் 6. ஜான் வாட்சன் தொடர்கிறார். எங்களது கைதி பிடிக்கப்படும்போது காட்டிய எதிர்ப்பை கொண்டு அவன் எங்களிடம் கடுமையாக நடந்து கொள்வான் என்று நினைத்தோம். ஆனால் மாறாக தன்னால் தப்பிக்க முடியாது என்று தோன்றியவுடனேயே அவன் எங்களை பார்த்து புன்னகை செய்தான். நான் தப்பிக்க போராடிய போது யாருக்கும் அடிபடவில்லையே என்று கவலையுடன் விசாரித்தான். ஷெர்லாக் ஹோம்ஸை பார்த்து, நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப் போகிறீர்கள் என்று நினைக்கிறேன். என் வண்டி கீழேதான் இருக்கிறது. என் காலை தளர்த்திவிட்டால் நானே கீழே நடந்து வருவேன். நான் ஒன்றும் அவ்வளவு எடை குறைவன் அவன் அல்ல. என்னை தூக்கி கொண்டு செல்வதும் எளிதல்ல என்றான். கிரேக்சனும் லெஸ்டிரேடும் நம்பிக்கையற்றவர்களாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் ஹோம்ஸ் கைதியின் சொல்லை ஏற்று அவனது கால்களை கட்டியிருந்த துணியை அவிழ்த்து விட்டார். அவன் எழுந்து கால்கள் கட்டற்று உள்ளனவா என்பதை பரிசோதிப்பது போல சில முறை நீட்டி பார்த்து கொண்டான். அவனை விட வலுவாக வளர்ந்துள்ள மனிதனை நான் பார்த்ததே இல்லை என்று நினைத்து கொண்டேன். அவனது முகத்தில் காணப்பட்ட உறுதியும் ஆற்றலும் அவனது உடல் வலுவுக்கு சற்றும் குறைவில்லாததாக இருந்தது. அவன் ஹோம்ஸை பார்த்து, காவல்துறைக்கு தலைவர் வேலை காலியாக இருந்தால் அதற்கு மிகவும் பொருத்தமான ஆள் நீங்கள்தான் என்று முழு மரியாதையுடன் சொன்னான். என்னை நீங்கள் விடாது பின்தொடர்ந்தது மிகவும் திறமையான ஒரு விஷயம். நீங்கள் இருவரும் என்னுடன் வாருங்கள் என்றார் ஹோம்ஸ் இரு காவலர்களிடமும். நானே வண்டியை ஓட்டுகிறேன் என்றார் லெஸ்டிரேட். நல்லது, அப்படியானால் கிரேக்சன் வண்டியின் உள்ளே அமரட்டும். டாக்டர், நீங்களும் வாருங்கள். நீங்கள் இந்த வழக்கில் நிறையவே ஆர்வம் காட்டியுள்ளீர்கள். நான் சந்தோஷமாக ஒப்புக்கொண்டேன். அனைவரும் சேர்ந்து கீழே சென்றோம். எங்கள் கைதி தப்பிக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அமைதியாகத்தான் தன் குதிரை வண்டிக்குள் சென்று உட்கார்ந்து கொண்டான். லெஸ்டிரேட் வண்டி ஓட்டுநர் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு குதிரை சாட்டையால் அடிக்க குறைந்த நேரத்துக்குள்ளாகவே எங்களது இலக்கை வந்து அடைந்துவிட்டோம். காவல் நிலையத்தில் ஒரு சிறு அறைக்குள் எங்களை அழைத்துச் சென்றனர். அங்கே ஓர் இன்ஸ்பெக்டர் கைதியின் பெயர், அவனது கொலை செய்தவர்களின் பெயர்கள் ஆகியவற்றை எழுதி கொண்டார். அந்த அதிகாரி உணர்ச்சிகளே இல்லாத வெளுத்த முகம் கொண்டவர். தனது வேலையை ஒரு இயந்திரம் போல செய்தார். கைதி 1 வாரத்துக்குள் குற்றவியல் நடுவர் முன் நிறுத்தப்படுவார். நீங்கள் ஏதேனும் சொல்ல வேண்டுமா திரு ஜெஃபர்சன் ஹோப்? நீங்கள் சொல்வது எல்லாம் பதிவு செய்யப்படும். அவை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என்றார். எனக்கு சொல்ல நிறைய உள்ளது. உங்களிடம் அனைத்தையும் சொல்ல விரும்புகிறேன் என்றான் கைதி மெதுவாக. அதை வழக்கின் போது வைத்து கொள்ளக்கூடாதா என்றார் இன்ஸ்பெக்டர். என் வழக்கு நடக்கவே போவதில்லை என்றான் அவன். அப்படி அதிர்ச்சி அடைய வேண்டாம். நான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதில்லை. நீங்கள் டாக்டர் தானே? அவன் கடைசி கேள்வியை என்னை பார்த்து வீசினான். ஆம் என்றேன். அப்படியானால் உங்களது கையை இங்கே வையுங்கள் என்று புன்சிரிப்புடன் தன் மார்பை நோக்கி காண்பித்தான். நான் அப்படியே செய்தேன். உள்ளே அவனது இதயம் சீரற்ற முறையில் துடிப்பதை உணர்ந்தேன். ஒரு பலமான இயந்திரம் இயங்கும்போது அதை சுற்றி உள்ள வலுவற்ற கட்டிடத்தின் சுவர்கள் அதிர்வதைப் போல இருந்தது. அந்த அறையின் அமைதியில் அவனது இதயத்திலிருந்து வெளியான மெல்லிய ரிங்காரம் மிகவும் லேசாக கேட்டது. உன் இதய நாளங்கள் மிகவும் விரிந்து எப்பொழுது வேண்டுமானாலும் உடைந்து போகலாம். உனக்கு ஹவார்டிக் அனோரிசம் என்ற நோய் வந்துள்ளது என்றேன் நான். ஆம், அப்படித்தான் சொன்னார்கள். சென்ற வாரம் மருத்துவர் ஒருவரை பார்க்கச் சென்றேன். அவர் என் இதயம் எப்பொழுது வேண்டுமானாலும் உடைந்துவிடும் என்றார். ஆண்டுகள் செல்ல செல்ல மோசமாகிக் கொண்டே வந்துள்ளது. சால்ட் லேக் மலைத்தொடரில் குளிரில் பல நாட்களை செலவழித்ததாலும் சரியான உணவு இல்லாததாலும் இப்படி ஆகியுள்ளது. அது கிடக்கட்டும். நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிட்டேன். எனவே இப்பொழுது போவதை நினைத்து வருத்தமில்லை. ஆனால் நான் என்ன செய்தேன் என்பதை சொல்லிவிட்டு போகவே விரும்புகிறேன்.
ஒரு சாதாரண கொலைகாரன் என்று பெயர் பெற நான் விரும்பவில்லை. இன்ஸ்பெக்டரும் 2 துப்பறியும் அதிகாரிகளும் கைதியை பேசவிடலாமா என்பது பற்றி தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டனர். இன்ஸ்பெக்டர் என்னிடம், டாக்டர், கைதியின் உயிருக்கு உடனடியாக ஆபத்து என்கிறீர்களா என்றார். நிச்சயமாக என்றேன் நான். அப்படியென்றால் நீதியின் காரணமாக அவர் வாக்குமூலத்தை உடனடியாக எடுக்க வேண்டியது எங்கள் கடமை. சரி, உங்கள் வாக்குமூலத்தை கொடுக்கலாம், ஆனால் அதை பதிவு செய்வோம் என்ற எச்சரிக்கையை மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர். உங்கள் அனுமதியுடன் நான் உட்கார்ந்து கொள்ளலாமா என்ற கைதி அப்படியே செய்தான். என் நோய் காரணமாக நான் சீக்கிரமே ஓய்ந்து போகிறேன். மேலும் அரை மணி நேரம் முன் நாம் போட்ட சண்டையும் எந்த விதத்திலும் உதவியாக இல்லை. சாவின் விளிம்பில் இருக்கிறேன். எனவே உங்களிடம் பொய் சொல்லப் போவதில்லை. நான் சொல்வது அனைத்தும் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அதை நீங்கள் உங்கள் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஜேஃபர்சன் ஹோப் இருக்கையில் சாய்ந்து கொண்டு தனது வாக்குமூலத்தை ஆரம்பித்தான். மிகவும் அமைதியாக, தெளிவாக தான் சொல்வது அனைத்தும் ஏதோ சாதாரண விஷயம் போல சொல்லிச் சென்றான். லெஸ்டிரேட்டின் குறிப்பேட்டை பார்த்தேன். பின்னர் இதனை எழுதியுள்ளேன். எனவே இது அவன் சொன்னதின் உண்மையான குறிப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மனிதர்களை நான் ஏன் வெறுத்தேன் என்பதை பற்றி உங்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஆனால் அவர்கள் இருவரும் தந்தை மகள் இருவரையும் கொலை செய்ய காரணமானவர்கள் என்பதையும், அதனால் தங்கள் உயிர் மீது அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். அவர்களது குற்றம் நடந்து வெகு நாட்கள் ஆன காரணத்தால் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களுக்கு எதிராக நான் தண்டனையை வாங்கி தந்திருக்க முடியாது. ஆனால் அவர்களது குற்றம் எனக்கு தெரியும். எனவே நானே நீதிபதியாகவும் நடுவர் குழுவாகவும் கொலை தண்டனையை நிறைவேற்றுபவனாகவும் ஆகிவிட தீர்மானித்தேன். நீங்களும் என்னிடத்தில் இருந்தால், ஓர் உண்மையான ஆண் பிள்ளையாக இருந்தால் அதைத்தான் செய்திருப்பீர்கள். நான் சொன்ன அந்த பெண் 20 ஆண்டுகளுக்கு முன் என்னை மணந்திருக்க வேண்டும். ஆனால் வலுக்கட்டாயமாக ட்ரேப்பரை மணம் செய்ய வேண்டி வந்தது. அதனால் அவள் மனம் உடைந்தது. அவளது திருமண மோதிரத்தை அவள் உடலில் இருந்து பிடுங்கி அந்த மோதிரத்தை பார்த்தபடியே அவன் சாக வேண்டும் என்று அப்பொழுது சத்தியம் செய்தேன். அவனது கடைசி எண்ணங்கள் தனது குற்றத்தை பற்றியும் அதற்காக அவன் அப்பொழுது தண்டனை பெறுகிறான் என்பதுமாக இருக்க வேண்டும். அன்றிலிருந்து அந்த மோதிரத்தை என்னுடனேயே வைத்து கொண்டிருந்தேன். அமெரிக்காவிலும் ஐரோப்பியாவிலும் அவர்களை பின்தொடர்ந்தேன். கடைசியில் அவர்களை பிடித்தே விட்டேன். என்னை அயர செய்து அவர்கள் தப்பித்து விடலாம் என்று நினைத்தனர். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நான் நாளை இறந்தால் அப்படித்தான் நடக்கும் என்று தோன்றுகிறது. என் வேலையை செய்து முடித்துவிட்டேன், அதுவும் நன்றாக செய்து முடித்துவிட்டேன் என்ற நிம்மதியில் சாவேன். அவர்கள் அழிந்துள்ளனர், அதுவும் என் கையால் நடந்துள்ளது. இனி எனக்கு மேற்கொண்டு செய்ய இந்த உலகில் எதுவும் இல்லை. எனக்கென்று வேறு எந்த விருப்பமும் இல்லை. அவர்களோ செல்வந்தர்கள், நானோ ஏழை. எனவே அவர்களை பின்தொடர்வது அவ்வளவு எளிதாக இல்லை. நான் லண்டன் வந்து சேர்ந்தபோது என் கையில் சுத்தமாக பணம் இல்லை. எதையாவது செய்து உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை. குதிரை ஓட்டுவது என்பது எனக்கு நடப்பதை போன்று ஒரு இயல்பாக வரும் செயல். எனவே வண்டி உரிமையாளர் ஒருவரது அலுவலகம் சென்று வேலைக்கு பதிவு செய்தேன். உடனடியாக வேலையும் கிடைத்தது. வாரம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவருக்கு கொடுத்துவிட வேண்டும். அதற்கு மேல் என்ன கிடைத்தாலும் அது எனக்கு. அதிகம் கிடைக்கவில்லை, ஆனாலும் பிழைக்க முடிந்தது. வழி கண்டுபிடிப்பதுதான் பெரிய திண்டாட்டமாக இருந்தது. உலகிலேயே வேறு எந்த நகரமும் இந்த அளவுக்கு குழப்பமானதில்லை என்று சொல்வேன். நகரின் வரைபடம் ஒன்றை கையிலேயே வைத்திருந்தேன். முக்கியமான ரயில்வே நிலையங்களையும் ஹோட்டல்களையும் ஞாபகம் வைத்து கொண்டவுடன் வேலை எளிதாகிவிட்டது. என் இரு எதிரிகளும் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க சில நாட்கள் ஆயின. அங்கும் இங்கும் விசாரித்தேன்.
கடைசியில் நானே அவர்களை நேரில் பார்த்தேன். ஆற்றுக்கு அந்த பக்கம் காம்பெர்வெல்லில் ஒரு தங்கும் விடுதியில் வசித்தனர். நேரில் அவர்களை பார்த்த பின் அவர்கள் உயிர் என் கையுக்குள் வந்துவிட்டது. நான் நீண்ட தாடி வளர்த்திருந்தேன். அவர்களால் என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்தேன். சரியான வாய்ப்புக்காக காத்திருந்தேன். அவர்கள் தப்பிச் செல்லக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். ஆனாலும் அவர்கள் கிட்டத்தட்ட தப்பி விடுவார்கள் போலவே இருந்தது. அவர்கள் லண்டனில் எங்கு சென்றாலும் நானும் பின்தொடர்ந்தேன். சில சமயம் வண்டியில், சில சமயம் நடந்து. ஆனால் அவர்களை சரியாக கண்காணிக்க வண்டிதான் வசதியாக இருந்தது. எனவே அதிகாலையிலேயோ நள்ளிரவிலோ பணம் சம்பாதிக்கவே முடிந்தது. அதனால் வண்டி உரிமையாளருக்கு வார வாரம் கொடுக்க வேண்டிய தொகை பின்தங்கியது. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. என் எதிரிகள் என் கைக்கு கிடைத்தாக வேண்டும். ஆனால் அவர்களும் தந்திரமாகவே செயல்பட்டனர். யாராவது அவர்களை பின்தொடரக்கூடும் என்று அவர்களும் யோசித்திருக்க வேண்டும். எனவே அவர்கள் தனித்தனியாக வெளியே போகவில்லை. இரவிலும் வெளியில் போகவில்லை. நான் அவர்களை பின்பற்றியே 2 வாரங்களிலும் அவர்கள் பிரிந்து நான் பார்க்கவே இல்லை. பாதி நேரம் ட்ரேப்பர் குடிபோதையிலேயே இருந்தான். ஆனால் ஸ்டாங்கர்சன் ஒரு முறை கூட கவனத்தை விலக்கவில்லை. அதிகாலையிலும் சரி மாலையிலும் சரி அவர்கள் ஒரு வாய்ப்பையும் தரவில்லை. ஆனால் என் வாய்ப்பு விரைவில் கிடைக்கப் போகிறது என்று ஏதோ உள்ளுணர்வு சொன்னது. என் ஒரே கவலையெல்லாம் அதற்குள்ளாக என் இதயம் வெடித்துவிடக்கூடாது என்பதே. கடைசியாக ஒரு மாலை அவர்கள் வசித்து வந்த டார்க்குவே டெரஸ் பகுதியில் முன்னும் பின்னுமாக வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தேன். அவர்களது தங்கும் விடுதி வாசலுக்கு ஒரு வண்டி வந்தது. பெட்டி படுக்கைகளை வெளியே வந்தன. பிறகு ட்ரேப்பரும் ஸ்டாங்கர்சனும் வெளியே வந்தனர். வண்டி கிளம்பிவிட்டது. என் குதிரையை தட்டி அவர்களை விடாது பின்தொடர்ந்தேன். அவர்கள் வேறு இடத்துக்கு மாறுகிறார்களோ என்ற கவலையாக இருந்தது. யூஸ்டன் ரயில் நிலைய வாசலில் இறங்கினார்கள். ஒரு சிறுவனிடம் என் வண்டியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு நிலையத்துக்குள் நான் அவர்களை பின்தொடர்ந்தேன். அவர்கள் லிவர்பூல் செல்லும் வண்டியை பற்றி விசாரித்தனர். ஒரு வண்டி அப்பொழுதுதான் போனது என்றும் அடுத்த வண்டி வர சில மணி நேரங்கள் ஆகும் என்றும் அலுவலர் சொல்வதை கேட்டேன். ஸ்டாங்கர்சன் இதனால் கவலை அடைவது போல் தோன்றியது. ஆனால் ட்ரேப்பருக்கும் மகிழ்ச்சி. நான் அவர்களுக்கு மிக அருகில் சென்று அவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்டேன். ட்ரேப்பர் தனக்கு ஏதோ சொந்த வேலை இருப்பதாகவும் ஸ்டாங்கர்சன் அங்கேயே காத்திருந்தால் உடனடியாக வந்து சேர்ந்து விடுவதாகவும் சொன்னான். ஆனால் அடுத்தவன் அதை ஏற்கவில்லை. அவர்கள் இருவரும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ததை நினைவுபடுத்தினான். ட்ரேப்பர் தான் செய்ய வேண்டிய வேலை மிகவும் அந்தரங்கமானது என்பதால் தனியாக தான் போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான். அதற்கு ஸ்டாங்கர்சன் என்ன சொன்னான் என்று என் காதில் சரியாக விழவில்லை. ஆனால் ட்ரேப்பர் அசிங்கமாக திட்டத் தொடங்கினான். கடைசியில் ஸ்டாங்கர்சனிடம் அவன் ஒரு சாதாரண கூலிக்கு வேலை பார்க்கும் வேலையாள்தான் என்றும் எஜமானுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் நினைவுபடுத்தினான். அந்த கட்டத்தில் ஸ்டாங்கர்சன் மேற்கொண்டு பேசுவதை நிறுத்திவிட்டு கடைசி ரயிலை விட்டுவிட்டால் ஹாலிடே தங்கும் விடுதிக்கு வந்து சேருமாறு சொன்னான். ட்ரேப்பர் பதிலுக்கு 11 மணிக்கு முன் ரயில்வே பிளாட்பாரத்துக்கு வந்து விடுவதாக உறுதி கூறிவிட்டு நிலையத்தை விட்டு கிளம்பினான். நான் இதுநாள் வரை காத்திருந்த நேரம் கடைசியாக வந்துவிட்டது. எனது எதிரிகளை என் கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விட்டேன். இருவரும் சேர்ந்திருக்கும் போது ஒருவர் காப்பாற்றக்கூடும். ஆனால் தனித்தனியாக அவர்கள் என் காலடியில் கிடந்தனர். நான் அவசரப்பட்டு எதையும் செய்யவில்லை. நான் முன்னரே திட்டம் போட்டிருந்தேன். பழித்தீர்க்க வேண்டும் என்றால் எதிராளிக்கு தன்னை தாக்குவது யார் என்று தெரிய வேண்டும். நான் எதற்காக தண்டிக்கப்படுகிறோம் என்பதும் தெரிய வேண்டும். சில தினங்களுக்கு முன் என் வண்டியில் சென்ற ஒருவர் பிரிக்ஸ்டன் சாலை வீடு ஒன்றின் சாவியை தவறவிட்டிருந்தார். அன்று மாலையே அதை அவரிடம் சேர்ப்பித்து விட்டேன். ஆனால் அதற்குள்ளாக அதற்கு ஒரு பிரதி எடுத்துக்கொண்டேன். எனவே நகரின் ஒரு மூலையில் யாரும் தொந்தரவு செய்யாத ஓரிடம் எனக்கென இருந்தது. அங்கு ட்ரேப்பரை எப்படி அழைத்துச் செல்வது என்று புதிருக்குத்தான் நான் விடை காண வேண்டும். ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறிய அவன் ஓரிரு சாராய கடைகளுக்குள் புகுந்தான்.
கடைசி கடையில் 1/2 மணி நேரம் செலவழித்தான். வெளியே வரும்போது தள்ளாடியபடியே வந்தான். நிறைய குடித்திருக்கிறான் என்று தெரிந்தது. எதிரே இருந்த வண்டி ஒன்றில் ஏறினான். நான் அந்த வண்டியை மிகவும் நெருக்கமாக பின்பற்றினேன். வாட்டலூர் பாலத்தை தாண்டி பல மைல்கள் கடந்து மிகவும் ஆச்சரியமாக எங்கிருந்து கிளம்பினானோ அங்கே அதே தங்கும் விடுதிக்கு வந்து சேர்ந்தான். அங்கு ஏன் வந்தான் என்று குழப்பமாக இருந்தது. என் வண்டியை அந்த விடுதிக்கு 100 கஜம் தள்ளி நிறுத்தினேன். அவன் விடுதிக்குள் நுழைந்ததும் அவன் ஏறி வந்த வண்டி அங்கிருந்து சென்றுவிட்டது. கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், தாகமாக இருக்கிறது. நான் உடனே தண்ணீர் கொடுக்க அவன் அதை கடகடவென்று குடித்தான். ஹா, இப்பொழுது தேவலாம். நான் சுமார் 1/4 மணி நேரம் அல்லது அதற்கு கொஞ்சம் அதிகமாக காத்திருப்பேன். திடீரென்று ஆட்கள் சண்டை போடும் சத்தம் கேட்டது. கதவு பட்டென திறந்தது. இருவர் வெளியே வந்தனர். ஒருவன் ட்ரேப்பர், மற்றவன் நான் அதுவரை பார்த்திராத ஒரு இளைஞன். அந்த இளைஞன் ட்ரேப்பரின் சட்டையை பிடித்து படிகளுக்கு வந்ததும் பின்னால் ஒரு உதை கொடுத்து வெளியே தள்ளினான். தன் கையில் இருந்த தடியை ஆட்டியபடி, பொறுக்கியே, அந்த வெகுளி பெண்ணை அவமரியாதை செய்ததற்கு உனக்கு நல்ல பாடம் கற்பேன் என்றான். அவனுக்கு இருந்த கோபத்தில் தன் கையில் இருந்த தடியால் ட்ரேப்பரை அடித்து நொறுக்கியிருப்பான். ஆனால் அதற்குள் அந்த நாய் பயந்தடித்து கொண்டு ஓடிவிட்டது. தெருமுனை வரை சென்றவன் என் வண்டியை பார்த்து என்னை அழைத்து உள்ளே ஏறிக்கொண்டான். ஹாலிடே தனியார் விடுதிக்கு அழைத்துச் செல் என்றான். அவன் என் வண்டியில் ஏறியதும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆனால் அந்த சந்தோஷத்தில் அனோரிசம் என் இதயத்தை பதம் பார்த்துவிடக்கூடாதே என்ற பயமும் இருந்தது. எனவே நான் மெதுவாக வண்டியை ஓட்டியபடி அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். ஏதாவது சந்தடி இல்லாத சந்துக்கு அவனை அழைத்து சென்று அங்கேயே அவன் கதையை முடித்துவிடலாமா என்று நினைத்தேன். அப்படியே செய்யலாம் என்று நினைத்த நேரத்தில் அவனே என் பிரச்சனையை தீர்த்து வைத்தான். குடிபோதை அவனை மீண்டும் அழைத்தது. அருகில் இருந்த சாராயக்கடை முன் நிறுத்தச் சொன்னான். என்னை அங்கேயே காத்திருக்கச் சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். கடை மூடும் வரை அங்கேயே இருந்தான். அவன் வெளியே வந்தபோது ஆட்டம் இப்பொழுது என் கையில் என்று நன்றாக புரிந்துவிட்டது. அவனை அங்கேயே அப்பொழுதே இரக்கமின்றி கொன்று விடுவது என் நோக்கமாக இல்லை. அப்படி செய்தாலும் அது நியாயமே. ஆனால் அதற்கு என் மனம் இடம் தரவில்லை. அவனுக்கு உயிர் வாழ ஒரு வாய்ப்பு தரலாம் என்பதுதான் என் எண்ணமாக இருந்தது. அமெரிக்காவில் நான் செய்த பல வேலைகளில் ஒன்று யார்க் கல்லூரியின் பரிசோதனை சாலையில் தரையை கூட்டி பெருக்குவது. ஒரு நாள் ஒரு பேராசிரியர் விஷங்கள் பற்றி பாடம் எடுத்து கொண்டிருந்தார். தென் அமெரிக்கா காடுகளில் பழங்குடியினர் அம்புகளில் தோய்க்க பயன்படுத்தும் ஒரு விஷத்தை தன் மாணவர்களுக்கு காண்பித்தார். அதில் ஒரு சிறு துளியை உட்கொண்டாலே போதும், உடனே சாவுதான். அவர் விஷம் வைத்திருந்த புட்டியை கவனித்து வைத்தேன். அவர்கள் அங்கிருந்து சென்றதும் அந்த விஷத்தை எடுத்து சிறு மாத்திரைகளாக செய்தேன். எனக்கு மாத்திரைகள் செய்வது கைவந்த கலைதான். அத்துடன் விஷம் கலக்காத, ஆனால் பார்க்க விஷம் மாதிரி மாத்திரைகள் போல் இருக்கும் சிலவற்றையும் செய்தேன். 2 பெட்டிகளில் ஒவ்வொன்றிலும் விஷ மாத்திரைகள் 1, சாதா மாத்திரை 1 என்று எடுத்துக்கொண்டேன். சரியான சமயம் வரும்போது என் எதிரிகளிடம் ஒரு பெட்டியை நீட்டி 2 மாத்திரைகளில் 1 எடுத்து சாப்பிடும் வாய்ப்பை தருவேன். எஞ்சிய மாத்திரையை நான் வாயில் போட்டுக்கொள்வேன். ஆளுக்கு கையில் ஒரு துப்பாக்கியை வைத்துக்கொண்டு எதிரெதிராக நின்றபடி சுடுவதற்கு பதில் இது சத்தம் ஏற்படுத்தாதா? அமைதியான ஒரு முறை. அன்றிலிருந்து 2 மாத்திரை பெட்டிகளையும் எடுத்துக்கொண்டு அலைந்தேன். இப்பொழுது அதில் ஒன்றை பயன்படுத்தும் தருணம் வந்துவிட்டது. இரவு கிட்டத்தட்ட 1 மணி. வெளியே குளிர்காற்று, மழை. வெளி சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் உள்ளுக்குள் எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தில் ஓ என்று கத்தலாம் போல இருந்தது. ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக 20 ஆண்டுகள் காத்திருந்து அது திடீரென்று உங்கள் கையில் கிடைத்தால் எப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள்? என் பதற்றத்தை தணிக்க ஒரு சுருட்டை பற்ற வைத்து இழுத்தேன். ஆனாலும் கைகள் நடுங்கின. நெற்றி பொட்டு கின் கின் என்று தெரித்தது.
வண்டியை ஓட்டும் போதும் இதோ உங்களை இவ்வளவு அருகில் தெளிவாக பார்ப்பது போல ஜான் ஃபெரியரும் லூசியும் இருட்டில் என்னை பார்த்து சிரிப்பது தெரிந்தது. வண்டியை பிரிக்ஸ்டன் சாலைக்கு கொண்டு வரும் வரையில் அவர்கள் இருவரும் குதிரையின் இரு பக்கங்களிலும் ஆளுக்கு ஒருவராக என் கூடவே வந்தனர். மழை பொழியும் சத்தம் தவிர தெருவில் ஒரு சத்தமும் இல்லை. காக்கா இல்லை. வண்டியின் உள்ளே ட்ரேப்பர் தூங்கி வழிந்து கொண்டிருந்தான். அவனை எழுப்பி வெளியே இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றேன். விடுதி வந்துவிட்டது என்று அவன் நினைத்திருக்கக்கூடும். ஒரு வார்த்தை பேசாமல் கீழே இறங்கினான். தோட்டத்துக்குள் நுழைந்தோம். அவன் கீழே விழுந்து விடாமல் இருக்க அவனை ஒட்டி அவனுக்கு ஊன்றுகோலாக நான் நடக்க வேண்டி இருந்தது. அவன் இன்னமும் போதையில் இருந்தான். கதவருகே நாங்கள் வந்ததும் கதவை திறந்து அவன் முன் அறைக்கு அழைத்துச் சென்றேன். இத்தனைக்கும் தந்தையும் மகளும் கூடவே வந்தார்கள் என்று நான் சத்தியம் அடித்து சொல்வேன். என்ன ஒரே இருட்டாக இருக்கு என்று அவன் குழறினான். இதோ வெளிச்சம் வந்துவிடும் என்று சொல்லி கையோடு கொண்டு வந்திருந்த மெழுகுவர்த்தியை ஏற்றினேன். வர்த்தியை என் முகத்துக்கு நேரே பிடித்தபடி அவனை பார்த்து, ஈனோக் ட்ரேப்பர், நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்டேன். குடித்து சிவந்த கண்களுடன் என்னை பார்த்த முகத்தில் திகில் பரவியது. உடல் நடுங்கியது. என்னை அவன் தெரிந்து கொண்டதை நான் உணர்ந்தேன். உணர்ச்சி வேகத்தில் அவன் பின்னுக்கு சாய்ந்தான். அவனது நெற்றி வியக்க ஆரம்பித்தது. பற்கள் நடுங்க ஆரம்பித்தன. அதை கண்ட நான் கதவில் சாய்ந்தபடி கடகடவென்று சிரித்தேன். பழி தீர்க்கும் போது சுகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு திருப்தி ஏற்படும் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. நாயே, உன்னை நான் சால்ட் லேக் நகரிலிருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரை துரத்தி வந்திருக்கிறேன். ஆனால் நீ தப்பித்து கொண்டே இருந்தார். கடைசியில் உனது அலைச்சல் இங்கேயே நிற்கப் போகிறது. நீயோ நானோ நாளை காலை சூரியன் உதைப்பதை பார்க்கப் போவதில்லை என்றேன். நான் இப்படி சொல்லும்போது அவன் மேலும் மேலும் பின்வாங்கினான். அவன் என்னை பைத்தியக்காரன் என்று நினைக்கிறான் என்பது அவன் முகத்தை பார்த்தபோதே தெரிந்தது. அதுவும் உண்மைதான். நான் அப்படித்தான் இருந்தேன். என் பொட்டில் யாரோ சுத்தியலை வைத்து அடிப்பது போல இருந்தது. என் மூக்கில் இருந்த நாளங்கள் உடைந்து ரத்தம் கொட்டியிருக்காவிட்டால் எனக்கு வலிப்பே வந்திருக்கும். லூசி ஃபெரியரை பற்றி இப்பொழுது என்ன நினைக்கிறாய் என்று கேட்டேன். கதவை பூட்டி சாவியை அவன் முகத்தருகே ஆட்டினேன். உனக்கான தண்டனை மிகவும் மெதுவாகவே வந்தாலும் கடைசியில் உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டது என்றேன். அவனது கோழை உதடுகள் நடுங்கத் தொடங்கின. அவன் தன் உயிருக்காக பிச்சை கேட்டிருப்பான். ஆனால் அது பலனளிக்காது என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. என்னை கொல்லப் போகிறாயா என்று குளறினான். கொலை கிளை ஏதும் கிடையாது. பைத்தியக்கார நாயே, நான் ஏன் கொல்ல வேண்டும்? என் லூசியை அவளது கொலை செய்யப்பட்ட தந்தையிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு வந்து உன் கேவலமான அந்தப்புறத்துக்கு எடுத்துச் சென்றபோது அவளுக்கு என்ன இரக்கம் காட்டினாய் நீ என்றேன். அவளது தந்தையை கொன்றது நானில்லை என்று கதறினான் அவன். ஆனால் அவளது குற்றமற்ற இதயத்தை உடைத்தது நீதானே என்று கத்தினேன். அந்த பெட்டியை அவன் முன் நீட்டினேன். நமக்கு மேலிருக்கும் கடவுள் நமக்கு நீதி கொடுக்கட்டும். இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்து சாப்பிடு. ஒன்றில் சாவு, மற்றொன்றில் உயிர். நீ எடுக்காததை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த உலகில் நீதி என்ற ஒன்று இருக்கிறதா என்று பார்த்து விடுவோம். அவன் கதறி இறைஞ்சி பின்வாங்கினான். ஆனால் நான் என் கத்தியை எடுத்து அவனது தொண்டையில் வைத்து அவனை பணிய வைத்தேன். அவன் ஒன்றை எடுத்து சாப்பிட நான் மற்றொன்றை வாயில் போட்டேன். இருவரும் அமைதியாக யார் சாகப் போகிறார்கள், யார் வாழப்போகிறார்கள் என்று ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றோம். விஷம் அவனது உடம்புக்குள் நுழைந்தது. தான் சாகப் போகிறோம் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றிய போது அவன் முகம் போன போக்கு இருக்கிறதே. நான் வாய்விட்டு சிரித்தேன். லூசியின் திருமண மோதிரத்தை அவன் முகத்து முன் நீட்டினேன். ஒரே வினாடிதான் விஷம் வேகமாக தன் வேலையை செய்தது. அவன் உடல் திரும்பி திமிரியது. தன் கைகளை முன்னோக்கி தள்ளினான். தள்ளாடியபடி பெரும் சத்தமிட்டு கொண்டே கீழே தொப்பென்று விழுந்தான்.
அவனை காலால் உதைத்து புரட்டி போட்டு அவனது நெஞ்சில் கை வைத்து பார்த்தேன். அசைவில்லை. அவன் செத்திருந்தான். என் மூக்கிலிருந்து இரத்தம் கீழே சிந்திருந்தது. ஆனால் நான் அதை பொருட்படுத்தவில்லை. சற்றென்று என் மூளையில் என்னவோ ஓட சுவரில் அந்த வாசகத்தை எழுதினேன். காவலர்களை வேறு திசையில் திருப்புவதற்காக செய்த குறும்பாகவும் இருக்கலாம். அப்பொழுது நான் சந்தோஷமான மனநிலையில் இருந்தேன். நியூயார்க்கில் ஒரு ஜெர்மன் கொலை செய்யப்பட்டு கிடந்தபோது அவன் அருகே ரேச்சே என்ற எழுதப்பட்டிருந்ததை செய்தித்தாளில் படித்த ஞாபகம் வந்தது. இந்த கொலையை செய்தது சில இரகசிய குழுக்கள் என்ற விவாதம் அடிபட்டது. நியூயார்க் மக்களை குழப்பிய ஒரு விஷயம் லண்டன் மக்களையும் குழப்பும் என்று என் இரத்தத்தில் விரலை தோய்த்து சுவரில் எழுதி வைத்தேன். பிறகு என் வண்டியை வைத்திருக்கும் இடத்துக்கு வந்தேன். அப்பொழுதும் வெளியே யாரும் இல்லை. நிசப்தமாக இருந்தது. சிறிது தூரம் வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தவுடன் என் பையுக்குள் கையை விட்டு பார்த்தபோது லூசியின் மோதிரம் இல்லை என்று தெரிந்தது. உடனே அதிர்ச்சியடைந்தேன். அது ஒன்றுதான் அவளது ஞாபகார்த்தமாக என்னிடம் இருந்தது. ட்ரேப்பரின் உடலின் மீது நான் குனிந்தபோது அதை கீழே போட்டிருக்கலாம் என்று தோன்றியது. உடனே திரும்பி போய் வண்டியை ஒரு பக்கத்து சந்தில் விட்டேன். தைரியமாக வீட்டுக்குள் நுழைய போனேன். அந்த மோதிரத்தை மீண்டும் பெற எதையும் செய்ய தயாராக இருந்தேன். ஆனால் அங்கே வந்தபோது ஒரு காவலர் வெளியே வந்தார். எனவே குடிகாரன் போல நடித்து தப்பிக்க வேண்டியிருந்தது. அப்படித்தான் ஈனோக் ட்ரேப்பரின் கதை முடிந்தது. அடுத்து ஸ்டாங்கர்சனை முடித்து ஜான் ஃபெரியரின் கடனை தீர்க்க வேண்டும். அவன் ஹாலிடே தனியார் விடுதியில் தங்கியிருந்தான் என்று தெரியும். எனவே அங்கேயே சுற்றி கொண்டிருந்தேன். ஆனால் அவன் வெளியே வரவில்லை. ட்ரேப்பர் வராத காரணத்தால் அவன் சந்தேகப்பட்டிருக்க வேண்டும். ஸ்டாங்கர்சன் மிகவும் தந்திரமான ஆசாமி. எப்பொழுதும் கவனமாகவே இருந்தான். ஆனால் அறைக்குள் இருந்தபடி தப்பிவிடலாம் என்று நினைத்திருந்தான். அது மட்டும் நடக்கப் போவதில்லை. அவனது படுக்கை அறையில் ஜன்னல் எது என்பதை நான் விரைவில் கண்டுபிடித்து விட்டேன். அடுத்த நாள் அதிகாலை அங்கே இருந்த ஏணிகளின் உதவியுடன் அவனது அறைக்குள் நுழைந்தேன். அவனை எழுப்பி அவன் எடுத்திருந்த உயிருக்கான பதிலை சொல்லும் நேரம் வந்துவிட்டது என்று அறிவித்தேன். ட்ரேப்பரின் சாவை அவனுக்கு சொன்னேன். அவனுக்கும் மாத்திரையை நீட்டி வாய்ப்பை கொடுத்தேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பதில் அவன் என் தொண்டையை நோக்கி தாவினான். அவனிடமிருந்து தப்பிக்க என் கத்தியால் அவன் இதயத்தில் குத்தினேன். அவன் மாத்திரையை எடுத்திருந்தாலும் அவனுக்கு சாவுதான் ஏற்பட்டிருக்கும். கடவுள் எப்பொழுதும் அவனை தப்பிக்க விட்டிருக்க மாட்டார். சொல்வதற்கு இன்னும் கொஞ்சம்தான் உள்ளது. கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. அதன் பின் ஓரிரு நாட்கள் நான் தொடர்ந்து வண்டி ஓட்டினேன். இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்ததும் அமெரிக்கா சென்று விடலாம் என்று நினைத்தேன். நான் வண்டியில் இருந்தபோது ஒரு சிறுவன் என்னிடம் வந்து, ஜேஃபர்சன் ஹோப் என்பவரின் வண்டி உள்ளது என்றால் 221B பேக்கர் தெருவில் ஒருவருக்கு தேவை என்றான். நான் எந்த சந்தேகமும் படாமல் அங்கே சென்றேன். அங்கே இந்த மனிதர் நான் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவ்வளவு நேர்த்தியாக என் கையில் விலங்கை போட்டுவிட்டார். அவ்வளவுதான் என் கதை நண்பர்களே. என்னை நீங்கள் ஒரு கொலைகாரன் என்று நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நானும் உங்களைப் போல் நீதியின் அலுவலன்தான். அந்த மனிதனின் கதை கிளர்ச்சி ஊட்டுவதாக இருந்தது. அவன் அதை சொன்ன விதம் மனதை கவர்ந்தது. கல்லாக சமைந்து அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தோம். தங்கள் வேலையில் கண்ணாக இருக்கும் உணர்ச்சி வசப்படாத காவலர்கள் கூட கதையை கேட்பதில் ஆர்வம் காட்டினர். அவன் முடித்ததும் கொஞ்ச நேரம் அமைதியில் அப்படியே கழித்தோம். லெஸ்டிரேட்டின் பென்சில் மட்டும் கரகரவென்று எழுதி கொண்டிருந்தது. அவர் தனது அறிக்கைக்கு முழு வடிவம் கொடுத்து கொண்டிருந்தார். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தகவல் தேவையாக இருக்கிறது என்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ் கடைசியில். நான் அறிவித்த விளம்பரத்தை பார்த்து அந்த மோதிரத்தை பெற வந்த உடன் கூட்டாளி யார்? கைதி என் நண்பரை பார்த்து விளையாட்டாக கண் சிமிட்டினான். என் ரகசியங்கள் அனைத்தையும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆனால் பிறரை வம்பில் மாட்டிவிட நான் தயாராக இல்லை. உங்களது விளம்பரத்தை பார்த்தேன். அது என்னை பிடிக்க வைக்கப்பட்டிருக்கும் பொறியா அல்லது உண்மையிலே என் மோதிரம்தானா என்று தெரியவில்லை. ஒரு நண்பர் தான் உதவுவதாக சொன்னார். அவர் மிக நன்றாக அதை செய்தார் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் தானே? அதில் சந்தேகமும் இல்லை என்றார் ஹோம்ஸ் வருத்தத்துடன்.
சரி நண்பர்களே, என்றார் இன்ஸ்பெக்டர் தீவிரமான முகத்துடன். சட்டத்தை சரியாக பின்பற்ற வேண்டும். வியாழன் அன்று கைதி குற்றவியல் நடுவர் முன் நிறுத்தப்படுவார். நீங்கள் அனைவரும் அன்று வரவேண்டியிருக்கும். அதுவரையில் இந்த கைதிக்கு நான் பொறுப்பு. அவர் மணியை அழுத்த 2 வார்டர்கள் ஜேஃபர்சன் ஓப்பை அழைத்து கொண்டு போனார்கள். நானும் என் நண்பரும் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்து ஒரு வண்டியில் ஏறி பேக்கர் தெருவுக்கு வந்தோம்.